தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். போக்கோ இப்போ இந்தியாவில் சுட M4 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இதோடைய அன்பாக்சிங்காக பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது எந்த விதத்துலையுமே ரிவ்யூ கிடையாது. ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் மேலேயே போக்கோ M4 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. பின் பக்கமாக ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, புக்லெட்ஸ் இருக்கு அண்ட் TPU கேஸும் கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜர் இருக்கு அண்ட் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. முன்ன நம்ம பார்த்த அதே போக்கோ எல்லோ கலர் மாதிரி தான் தெரியுற மாதிரி இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ல இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் எல்லோவிஷா இருக்கு. பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய டிசைன் பர்சனலி ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. 10 out of கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக 8.5 கொடுப்பேன். பின் பக்கமாக ஒரு சின்ன டெக்ஸ்சர் இருக்கு. சத்தம் கேக்குதா? குட். சரி, ஃபர்ஸ்ட் இது நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துடலாமா? வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பவர் பட்டனே தான் நமக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அதற்கு மேலேயே வால்யூம் ராக் கீ கொடுத்துருக்காங்க. டாக்டைல் ஃபீட்பேக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பேசணும்னா இதில் 6.6 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் MediaTek கூடிய 810 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் கொடுக்குறாங்க. ஒரு 6 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு Mali G57 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசர் இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான் இருக்கு. ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசரே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இதில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 5G சிப் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 5G பேண்ட் டிஃபால்ட்டாகவே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் சப்போர்ட்டில் வர்றதா சொல்கிறாங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. இனிஷியலாக சொல்கிறேன். அண்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.8 mm இருக்குன்றதை சொல்கிறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh கொண்டான பேட்டரி இருக்குது. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்ற விதத்தில் இதில் 4GB RAM 64GB மாடல், 6GB RAM 128GB மாடல் அண்ட் 8GB RAM 128GB மாடல் அப்படின்றது போல 3 வேரியன்ட் வருது. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டர்போ RAM ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய அந்த ரேமை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விர்ச்சுவல் RAM அந்த ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஸோ RAM டைப் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்ற வரைக்கும் LPDDR4க்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக கேமராஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேமராஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை நிறைய இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை, 2 தான் இருக்கு. ஏன்னு சொல்றேன். பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா f1.8 அப்பச்சர்ல கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. 119 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிள். மேக்ரோ லென்ஸ், கசகச லென்ஸ், திஸ் லென்ஸ், தட் லென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளா 2 லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் அண்ட் 8 மெகாபிக்சல். சிம்பிள். அவ்வளவுதான். வேலை முடிஞ்சது. ஓகேவா? அண்ட் இதில் மேக்ஸிமம் உங்களால 1080 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்னதா பஞ்ச் ஹோல் சென்டர்லயே வந்து கொடுத்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான கேமரா f2.45 அப்பச்சர்ல இருக்கு. 1080 30 fps இருக்கும். இதில் வீடியோ எடுக்க முடியும். இப்போ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் ரெண்டுத்தையுமே காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றத பாருங்க. மற்ற விஷயங்களை பற்றி சொல்லும் அப்படின்னா இதில் ப்ளூடூத் 5.1 உடைய சப்போர்ட் வருது. டியூல் வைஃபை கொடுக்குறாங்க. 3.5mm ஜாக் ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன். டியூல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. ஐரஸ் ஆடியோவும் வந்து இதில் இருக்குது. வைப்ரேஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் MIUI 12.5 கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே 13 வந்துருன்றது போல சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு 11 மேலே தான் இது இருக்குது. ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு க்ளீனாக UI தான் இருக்குது. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்குது.
அண்ட் ஃபைனலி இதோடைய பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலான அந்த 4GB RAM வேரியண்ட்டுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,999 கொடுத்துருக்காங்க. அண்ட் 6GB RAM வேரியண்ட்டுடைய விலை 16,999 இருக்கு. அண்ட் 8GB RAM உடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,999 இருக்கு. ப்ராசஸர் அண்ட் மற்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பிரைசிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருக்கீங்க, கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைசிங் ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைசிங் அந்த 15Kக்கு சொல்லும் போது நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பிரைசிங் கொடுத்துருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இதனுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும் தான், திரும்பவும் சொல்கிறேன். இது விமர்சனம் கிடையவே கிடையாது. விமர்சனம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி என்னன்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து கொண்டு வரேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.